நேபாள நாட்டில் ஏற்பட்ட பெருவெள்ள பேரிடரில் சிக்கி தவிக்கும் தமிழர்கள் மீட்பு பணிகள் குறித்து முதலமைச்சர் விஜய் தலைமையில் அவசர ஆலோசனைக் கூட்டம். தமிழக அமைச்சர்கள் ஆதவர்ஜுனா, ராஜ்மோகன், வினோத், தென்னரசு ஆகியோர் இன்று இரவு டெல்லி பயணம். நேபாளத்தில் சிக்கிய தமிழர்களை மீட்கும் பணியை மத்திய அரசுடன் இணைந்து ஒருங்கிணைக்கவும் கண்காணிக்கவும் முடிவு. நேபாளம் பெருவெள்ளத்தில் சிக்கிய தமிழர்களில் 21 பேர் மீட்கப்பட்டுள்ளதாக இந்திய வெளியுறவு அமைச்சகம் அறிவிப்பு. மீட்கப்பட்ட 21 தமிழர்களின் பட்டியலும் வெளியீடு. சென்னையை அடுத்த குரோம்பேட்டையை சேர்ந்த மகாதேவ் கைலாஷ் யாத்ரா சுற்றுலா நிறுவனத்திலிருந்து 49 பேர் நேபாளம் பயணம். 49 பேரின் நிலை என்னவென்று தெரியாமல் உறவினர்கள் தவிப்பு. நேபாளத்தில் பெருவெள்ளத்திற்கு பின் 20 தமிழர்கள் பத்திரமாக உள்ள வீடியோ வெளியீடு. கும்பகோணத்திலிருந்து சென்ற குழுவில் தப்பிய 20 பேரும் பாதுகாப்பு படை முகாமில் தங்க வைப்பு. நேபாளம் பெருவெள்ளத்தில் 270 பேர் உயிரிழந்த நிலையில் சென்னை தாம்பரத்திலிருந்து கைலாஷ் யாத்திரை சென்ற ஒரே குடும்பத்தை சேர்ந்த 7 பேர் மாயம். மாயமானவர்களை கைப்பற்றுமாறு மத்திய மாநில அரசுகளுக்கு உறவினர்கள் கதறல். 2 அக்கா போயிருக்காங்க. மாமா, எங்க அக்கா பையன் போயிருக்கான். எங்க அக்கா பேரு பெரிய அக்கா பேரு அமுதா, 2வது அக்கா பேரு ராஜலட்சுமி, அவங்க வீட்டுக்கார் பேரு ஏழவேந்தன், எங்க அக்கா பேர் கிஷோர். எங்க மாமாவுடைய அவங்க அக்காவும் வீட்டுக்காரும் போயிருக்காங்க. அவங்க பேரு மஞ்சுளா. 7 பேரும் போயிருக்காங்க. அவங்களோட டீட்டெயில்ஸ் எதுவுமே தெரிய மாட்டேங்குது. என்ன பண்ணாங்க என்ன ஒன்றுமே தெரியல. ரொம்ப கஷ்டமா இருக்கு. நேபாளத்திற்கு புனித யாத்திரைக்கு சென்ற திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கத்தை சேர்ந்த பெண்மணி மாயம். இதுவரை எந்த தகவலும் கிடைக்காததால் பெண்ணின் உறவினர்கள் கண்ணீருடன் அரசுக்கு கோரிக்கை. தாசில்தார், ஆர்ஐ எல்லாம் வந்தாங்க. அது இல்லாமல் இன்டெலிஜென்ஸ் பியூரோலேருந்தும் சிபிசிஐடிலேருந்தும் வந்து கம்ப்ளீட் எல்லா தகவலும் கேட்டு தெரிஞ்சுட்டு போனாங்க. பட் எல்லாரும் சேஃபாக வரணும். இறைவன் அருளால், சிவனோட அருளால் எல்லாரும் சேஃபாக வரணும். தமிழக அரசு, மத்திய அரசு அனைவரும் சேர்ந்து அவங்க அனைவரையுமே காப்பாற்றி கொண்டு வரணும்னு நான் கேட்டுக்கிறேன். சென்னையிலிருந்து கைலாஷ் யாத்திரைக்கு வந்த 150 பேரும் பத்திரமாக இருப்பதாக ஆன்மீக சொற்பொழிவாளர் தேச மங்கையர்க்கரசி வீடியோ வெளியீடு. இந்தியா, சீனா மற்றும் நேபாள அரசின் உதவியுடன் தாய்நாடு திரும்ப முயற்சி செய்து வருவதாகவும் விளக்கம். நேபாளத்தில் மீண்டும் ஒரு பெரும் வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதற்கான ஆபத்து உள்ளதாக பன்னாட்டு மலைப்பகுதிகள் மேம்பாட்டு அமைப்பு எச்சரிக்கை. லெண்டே கோலா நதியின் மேல் பகுதியில் இன்னும் அடைப்பு உள்ளதால் எப்போது வேண்டுமானாலும் 2வது முறையாக பெருவெள்ளம் ஏற்படக்கூடும் என தகவல். நேபாளத்தில் ஏற்பட்ட பெருவெள்ளத்தில் சிக்கி சேற்றில் புதைந்த குடியிருப்புகள். உருகுலைந்து காணப்படும் காட்சி வெளியாகி அதிர்ச்சி. நேபாளத்தில் கோர தாண்டவமாடிய பெருவெள்ளத்தில் அடித்து வரப்பட்ட பெரிய பாறை. தண்ணீரில் பாறை உருண்டு செல்லும் காட்சி வெளியாகி பரபரப்பு. கடந்த ஆண்டு 80 கோடிக்கும் அதிகமாக செலவு செய்து கட்டப்பட்ட நேபாளத்தையும் சீனாவையும் இணைக்கும் வரலாற்று சிறப்புமிக்க பாலம் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டது. ஃப்ரெண்ட்ஷிப் பிரிட்ஜ் என அழைக்கப்படும் இந்த பாலம் நொடிப்பொழுதில் காணாமல் போனது.
நேபாளத்தில் ஏற்பட்ட பெருவெள்ளத்தால் வீடுகளை இழந்து பரிதவிக்கும் மக்கள். மலை மீது கடும் குளிரில் குழந்தைகள், முதியவர்கள் என ஏராளமானவர்கள் அவதி. நேபாளத்தில் பெருவெள்ளம் ஏற்பட்ட நிலையில் உத்தரப்பிரதேசத்தின் கண்டக், நாராயணி ஆறுகளின் நீர்மட்டம் தீவிர கண்காணிப்பு. முதல்வர் யோகி ஆதித்யநாத் உத்தரவின் பேரில் பொதுமக்களுக்கு உதவ கட்டுப்பாட்டு மையங்களும் அமைப்பு. நேபாளத்தில் கோஷி ஆற்றில் ஏற்பட்ட பெரும் வெள்ளத்தை தொடர்ந்து இந்தியர்கள் 300க்கும் மேற்பட்டோர் மாயம். மாயமானவர்களை தொடர்பு கொள்ள முடியவில்லை. அவர்களின் நிலையை அறிய தொடர்ந்து முயற்சி நடைபெற்று வருவதாக நேபாள அரசு தகவல். நேபாளத்திற்கு ஈஷா யோகா மையம் மூலம் சென்ற 80 பேரை தொடர்பு கொள்ள முடியவில்லை என கண் கலங்கிய ஜக்கி வாசுதேவன். மீட்பு பணியில் தங்களையும் அனுமதிக்குமாறு நேபாள அரசுக்கு கோரிக்கை. So we're doing everything possible. We're still looking if we can. We are seeking permission through the Indian Embassy, and the Chinese Embassy in India, and American Embassy is working on this to see if they can permit me and a group of people to be there and see what we can do. After a long wait, பெருவெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நேபாளத்திற்கு முதற்கட்டமாக 10 டன் அத்தியாவசிய பொருட்கள், மருந்துகளை அனுப்பி வைத்தது இந்தியா. நேபாளத்திற்கு ஆதரவு மற்றும் உதவிகளை வழங்க முன்வந்த பிரதமர் மோடிக்கு நேபாள பிரதமர் அலுவலகம் நன்றி. நேபாளில் தவிக்கும் தமிழர்கள் தொடர்பாக சட்டப்பேரவையில் கவன ஈர்ப்பு தீர்மானம். தீர்மானத்தில் அமைச்சர் ராஜ்மோகன் முதலில் பேச முயற்சித்த நிலையில் முதலில் உறுப்பினர்களை பேச அனுமதிக்க வேண்டும் என வலியுறுத்தி திமுக, அதிமுக உறுப்பினர்கள் அமளி. நான் சொல்றேன், உட்காருங்க நான் இப்படி பண்ற பேரவைத் தலைவர்களே, உட்காருங்க. எல்லாருக்கும் வருங்க. உட்காருங்க. இல்ல, இத பத்தி நான் சொல்லிடுறேன், அப்புறம் பேசுங்க. இல்ல, உட்காருங்க. இந்த செய்தி குறித்து சரி உட்காருங்கன்னு சொல்றாங்க கணேஷ்குமார். உட்காருங்க, மன்முரு உட்காருங்க. இருங்க. இந்த பிரச்சனையில் இருங்க. உட்காருங்க. நீங்க யாரும் பேசாதீங்க, அமைதியா இருங்க. இந்த பிரச்சனை இருங்க, உண்மை இருங்க. இந்த பிரச்சனையில் அனைத்து கட்சிகளும் உண்மையில் அக்கறையோடு இருக்கு. உட்காருங்க, ஆய்வு பண்ணுவீங்க. இருங்க, உட்காருங்க. நான் சொன்ன பிறகு நீங்க பேசலாம். உட்காருவாங்க. நேபாள பெருவெள்ளம் குறித்து தமிழக சட்டப்பேரவை நேபாள பெருவெள்ளம் குறித்து தமிழக சட்டப்பேரவையில் கொண்டுவரப்பட்ட சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம். தமிழர்களை மீட்டுக் கொண்டுவர தமிழ்நாடு அரசு சார்பில் அதிகாரிகளை அனுப்பி உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என எதிர்க்கட்சியினர் வலியுறுத்தல். எத்தனை தமிழர்கள் சிக்கியிருக்காங்க, அதில் எத்தனை பேர் நாம் மீட்டெடுத்திருக்கிறோம். தமிழ்நாடு அரசு சார்பாக நேற்று ஒரு உதவி எண், அவசர உதவி எண், ஹெல்ப்லைன் நம்பரும் நீங்கள் கொடுத்துருக்கிறீங்க. அரசு அறிவித்த அந்த ஹெல்ப்லைன் நம்பர்களுக்கு இதுவரைக்கும் எத்தனை அழைப்புகள் வந்திருக்கிறது, அந்த அழைப்புகள் தொடர்பாக என்ன மேல் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலைமையில் தமிழர்களை பத்திரமா மீட்டுட்டு வர்றதுக்கு தமிழக அரசு சார்பாக ஒரு சிறப்பு அதிகாரியை, ஒரு ஸ்பெஷல் ஆஃபீஸரை இந்த அரசு நியமிச்சிருக்கிறதா, அவங்க நேபாள் போறதற்கான திட்டங்கள் நேபாளத்தில் தமிழர்கள் 103 பேர் சிக்கியுள்ளதாக அமைச்சர் ராஜ்மோகன் தகவல். 34 பேரின் விவரங்களை பெற முடியவில்லை என்றும் சட்டப்பேரவையில் தகவல்.
கிடப்பில் போடப்பட்ட தாம்பரம் செங்கல்பட்டு உயர்மட்ட மேம்பாலம் பணி நடைபெறுமா என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி. தாம்பரத்திலிருந்து செங்கல்பட்டு வரை உயர்மட்ட பாலம் கட்டுவதற்காக விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டு மத்திய அரசுக்கு அனுப்பப்பட்டு மத்திய அரசும் அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு தயாராக இருந்தது. ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு அது அப்படியே கிடப்பில் போடப்பட்டு விட்டார்கள். ஆகவே இந்த அரசு இந்த கிடப்பில் போடப்பட்ட சென்னையிலிருந்து திருச்சி செல்கின்ற தாம்பரத்திலிருந்து செங்கல்பட்டு செல்கின்ற அந்த உயர்மட்ட பாலத்தை கட்டுவதற்கு மத்திய அரசோடு தொடர்பு கொண்டு அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு அரசு முன்வருமா என்பதை தங்கள் வாயாக அறிய விரும்புகிறேன். மத்திய அரசுடன் கலந்து ஆலோசித்து நிச்சயம் முடிவு எடுக்கப்படும் என அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா பதில். நம்ம திருச்சியிலிருந்து செங்கல்பட்டு வரைக்கும் ஒரு 4 மணி நேரத்தில் வந்துட முடியும். ஆனால் செங்கல்பட்டுல இருந்து நம்ம ஏர்போர்ட் வரதுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ஆகுது. ஸோ இது மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் சொன்னதை ஆல்ரெடி அரசினுடைய கவனத்தில் இருக்கு. இந்த சென்னை சுற்றியில் இருக்கக்கூடிய ரோட்ஸை இப்போ டிபிஆர் ப்ராஜெக்டில் கொண்டு வந்து மாண்புமிகு முதலமைச்சருடைய அவர் சொன்ன அந்த ப்ராஜெக்டும் கவனத்தில் கொண்டு வந்து அடுத்த மீட்டிங் நெக்ஸ்ட் மந்த் ஒன்றிய அமைச்சரோடு இருக்கு. அதில் அவர் சொன்ன ப்ராஜெக்டை உடனடியாக அமல்படுத்துறதுக்கான எல்லா பணிகளும் நடக்கும். முந்தைய ஆட்சியின் இடர்பாடுகளை நீக்கினால் சுமார் 2 லட்சம் கோடிக்கான திட்டங்களுக்கு வரும் 5 ஆண்டுகளில் அனுமதி அளிக்க தயாராக இருப்பதாகவும் மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி உறுதி. மாநில அரசு ஒத்துழைக்கும் பட்சத்தில் பல திட்டங்கள் நிறைவேற்ற மத்திய அரசு தயாராக இருப்பதாகவும் தமிழக சாலை திட்டம் தொடர்பாக அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா பேச்சு. மாநில அரசு ஒத்துழைப்பு அளிக்கும் பட்சத்தில் பல திட்டங்கள் நிறைவேற்ற ஒன்றிய அரசு தயாராக இருப்பதாகவும் முந்தைய ஆட்சியில் உள்ள இடர்பாடுகளை நீக்கினால் வரும் காலங்களில் சுமார் 2 லட்சம் கோடிக்கான திட்டங்களுக்கு வரும் 5 ஆண்டுகளில் அனுமதி அளிப்பதற்கு ஒன்றிய அரசு தயாராக உள்ளதாக கூறி உறுதியளித்தார். தற்போது தமிழகத்திற்கு அளிக்கப்படும் சாலை பாதுகாப்பு நிதி 300 கோடி ரூபாயிலிருந்து 600 கோடியாக உயர்த்துவதாக உறுதியளித்தார். முதியவர்கள் கர்ப்பிணிகளுக்கு H1N1 பன்றிக் காய்ச்சல் தடுப்பூசி போடப்படுமா என சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமணன் கேள்வி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழகத்தில் விரைந்து பரவி வரும் H1N1 காய்ச்சலை கட்டுப்படுத்த முதியவர்கள் மற்றும் கர்ப்பிணி பெண்களுக்காவது தடுப்பூசி போடும் திட்டம் அரசிடம் உள்ளதா என்பதை தங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன். மக்கள் அச்சப்பட தேவையில்லை, தேவைப்பட்டால் தடுப்பூசி போடப்படும் என மருத்துவ மற்றும் சுகாதாரத்துறை அமைச்சர் அருண்ராஜ் பதில். H1N1 அந்த பன்றி காய்ச்சல் என்று சொல்லப்படுகிற ஃப்ளூ என்று சொல்லப்படுகிற அந்த காய்ச்சல் கட்டுப்பாட்டில் தான் இருக்கு. மக்கள் அச்சப்பட தேவையில்லை. முதியவர்கள் மற்றும் கர்ப்பிணிகள் அவங்கள தான் அதிகமாக பாதிக்கக்கூடிய அந்த நோய் இருக்கு. அதை ஆய்வு செஞ்சு தேவைப்பட்டால் கண்டிப்பாக அதை தடுப்பூசி போடுவதற்கான பணிகளும் நம்ம. நேரடி கொள்முதல் நிலையங்களை கண்காணிக்க மாவட்ட வாரியாக மாவட்ட ஆட்சியர்கள் தலைமையில் குழுக்கள் அமைக்கப்படும் என அமைச்சர் வெங்கட்ரமணன் அறிவிப்பு. நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் விவசாயிகள் சந்திக்கும் பிரச்சினைகளை தெரிவிக்கலாம் எனவும் தகவல். 22 சீசன்லேருந்து எல்லா மாவட்டங்களிலுமே மாவட்ட ஆட்சியர் தலைமையிலான குழு அங்கே ஜேஏ டிஎஸ்ஓ மூலமாக ஒரு கண்காணிப்பு குழு அமைக்கப்படும். இந்த செப்டம்பர்லேருந்து 1ஆம் தேதியிலேருந்து என்னென்ன கோரிக்கைகள் என்னென்ன குறைகள் அங்கே இருக்குங்கிறதையும் ஆய்வு செய்து டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்துருக்கோம். மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலமாகவே தனி செல்ஃபோன் நம்பர் கொடுத்து அங்கேயும் தனி துறை லைவில் கட்டுப்பாட்டில் இருக்கும். அது மூலமாக தொடருக்கு காதுக்கு நியூஸ் வந்த உடனே இதை பிரச்சனைகளுக்கு தெரிஞ்சதுன்னா உடனடியாக சேம் டேவோ அடுத்த நாள் காலையில் கொஞ்சம் அட்டென்ஷன் கொடுத்து ஃபாலோ பண்ணும்போது தெரிவித்துக் கொள்கிறேன். அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் திட்டம் குறித்து சட்டப்பேரவையில் காரசார விவாதம். முன்னாள் அமைச்சர் சேகர்பாபு பெரியாரின் பெயரை கூட உச்சரிக்க தகுதியில்லை என அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா காட்டம். கவர்மெண்ட்ல அவங்க இருந்தாங்களா, ஆனா அந்த கேஸை வெற்றி பெறவே முடியாதான். இப்ப நம்மள பார்த்து கேஸ நடத்தி இந்த திட்டத்தை செயல்படுத்துங்கன்னு சொல்றாங்க. உறுதியாக நாங்கள் கேஸில் வெற்றி பெற்று இந்த திட்டத்தை பெரியார் வழியில் செயல்படுத்துவோம். அதை நாங்க பதிவு பண்றோம். அதுல குறிப்பா அண்ணன் சேகர் பாபுன்னா பெரியார் பேர் உச்சரிக்கவே கூடாது, எங்களுக்கு தெரியும். அதனால இந்த போன ஆட்சி பெரியார் பெயரை பெயரளவுக்கு சொல்லிட்டு அனைத்து சாதி அர்ச்சகரால் திட்டத்தை கைவிடப்பட்டுட்டாங்க. 5 வருஷம் சுப்ரீம் கோர்ட்ல ஜெயிக்கவே இல்லை இந்த கேஸ்ல.
ஜஸ்ட் எல்லாமே பேப்பர்ல தான் இருக்கு. எந்த திட்டமா இருந்தாலும் பேப்பர்ல தான் இருக்கு அப்படிங்கறத நான் பதிப்பிட்டேன். அதுக்கு ஒரு மக்களுக்கு முன்னுதாரணம் இந்த திட்டம் தான். தமிழ்நாட்டில் முதலீடு செய்த நிறுவனம் ஆந்திராவிலும் முதலீடு செய்துள்ளது. சுவிட்சர்லாந்து நிறுவனம் ஆந்திராவிற்கு சென்றதாக செய்தி பரவும் நிலையில் அமைச்சர் கீர்த்தனா பேரவையில் விளக்கம். தலைவர் அவர்களே, ஆகஸ்ட் 13, 2026 வெற்றி தமிழ்நாடு மாநாட்டில் ஒரு MOU வந்து சைன் ஆச்சு. சுவிட்சர்லாந்து என்ற நிறுவனம், அதே நிறுவனம் வந்து ஆந்திராவில் கிரவுண்ட் பிரேக்கிங் பண்ணாங்க ரீசெண்டாக. அதை வைத்து இங்கே சைன் ஆன நிறுவனம் அங்கே போயிருச்சு அப்படின்னு ஒரு தவறான செய்தி வந்து சமூக வலைதளத்தில் காட்டுத்தீ மாதிரி பரவிட்டு இருக்கு. முன்னாடி ஒரு 9 வருஷத்துக்கு முன்னாடி போன கம்பெனி இப்போ மறுபடியும் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்திருக்குன்றத நான் பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். சட்டப்பேரவையில் துறை சார்ந்த புதிய அறிவிப்புகளை வெளியிடும் நடைமுறையில் மாற்றம் கொண்டு வந்தார் சபாநாயகர் JCD பிரபாகர். இனி மானிய கோரிக்கை மீதான விவாதம் தொடங்குவதற்கு முன் அமைச்சர்கள் முன்னுரை வாசிக்கும் போதே புதிய அறிவிப்புகள் வெளியிடப்படும் என அறிவிப்பு. என்னை பொறுத்த வரைக்கும் அறிவிப்புகளிலே என்ன இருக்கிறது என்பதை பற்றி உறுப்பினர் பேசுவதற்கான வாய்ப்பும் கிடைக்கிறது. இந்த புதிய அறிவிப்பில் என் ஊர் ஏன் விட்டுவிட்டது என்றும் கேட்கலாம். உதாரணத்துக்கு மீன்வளத்துறையிலே இந்த நாகப்பட்டினத்தை செய்திருப்பதை என் தொகுதியில் ஏன் தரவில்லை என்று கடலூரை சேர்ந்தவரும் கேட்கிற வாய்ப்பும் வரும். புதிய அறிவிப்புகளை பார்த்து படித்துவிட்ட பிறகு எல்லா உறுப்பினரும் பேசி முடிந்த பிறகு அவர் பதிலுரை சொல்லுகிற போது அறிவிப்புகளில் இருக்கிற விஷயங்களை பற்றி உறுப்பினர் பேசக்கூடிய வாய்ப்பை இழந்து விடுகின்ற காரணத்தினாலே அறிவிப்புகளை முதலில் வெளியிட்டு பேசுவதுதான் பொருத்தம் என்று நான் கருதுகின்றேன். அதன்படி நடைமுறை தொடரட்டும். மாண்புமிகு அமைச்சர். ஆதி திராவிடர் மக்களுக்கு தேவையான நல உதவிகளை வழங்க ஏதுவாக சமூக நீதி நல வாரியம் அமைக்கப்படும். சமூக நீதித்துறை அமைச்சர் வன்னியரசு சட்டப்பேரவையில் அறிவிப்பு. பழங்குடியினர் நலனுக்காக தமிழ்நாடு பழங்குடியினர் நிதி மேம்பாட்டு குழுமம் ஒன்று உருவாக்கப்படும். சென்னை ஆழ்வார்பேட்டையில் டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனையில் ஊசி துளை கண்மணி சீரமைப்பு மையம் திறப்பு. உலகின் முதல் பின் ஹோல் பியூபலோபிலாஸ்டின் அதிநவீன சிகிச்சை மையத்தை திறந்து வைத்தார் முதலமைச்சர் விஜய். முன்னாள் குச்சிலியம்பாறை வட்டாட்சியரை தண்டிப்பதற்கு பதில் அவரை பாதுகாப்பதற்கு அரசு முயற்சி செய்வதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் சண்முகம் குற்றச்சாட்டு. தலைமை செயலாளர் குச்சிலியம்பாறை வட்டாட்சியர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முதல்வர் விஜய்க்கு பே. சண்முகம் கடிதம். சட்டமன்ற தேர்தலில் மிக அதிக வாக்குப்பதிவு செய்துள்ள தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மக்களுக்கு வாழ்த்துக்கள். சென்னை விமான நிலையத்தில் இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் பேட்டி. My dear voters of Tamil Nadu and Puducherry, Vadakkam. Election Commission of India congratulates each one of you for not only achieving the highest number of votes polled, but also the highest voting percentages in the assembly elections which were recently held in Tamil Nadu and Puducherry. தங்களுக்கு எதிரான தேர்தல் வழக்கை நிராகரிக்க கோரி முதலமைச்சர் விஜய், அமைச்சர் ஆதவர்ஜுனா மனு தாக்கல். விசாரணையை நாளைக்கு ஒத்திவைத்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. ஆன்லைன் மூலம் மது விற்பனை என வழக்கு. தமிழ்நாடு அரசு டாஸ்மாக் நிர்வாகம் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. நீலகிரி மாவட்டம் கூடலூரில் இன்றும் நாளையும் ஸ்ட்ரைக். ஓவேலி லாரன்ஸ்டன் பகுதியில் 2 பேரை தாக்கிக் கொன்ற புலியை சுட்டுப்பிடிக்க வலியுறுத்தி 10,000 கடைகள் அடைப்பு.
மேட்டூர் அணைக்கு காலை 8 மணி நிலவரப்படி 8827 கன அடியிலிருந்து 7454 கன அடியாக நீர்வரத்து சரிவு. குடிநீர் தேவைக்காக அணையிலிருந்து 2000 கன அடி நீர் வெளியேற்றம். மேட்டூர் அணையின் தற்போதைய நீர்மட்டம் 89.24 அடியை எட்டியது. இன்று மாலைக்குள் 90 அடியை நீர்மட்டம் எட்டக்கூடும் என எதிர்பார்ப்பு. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 6500 கன அடியாக சரிவு. தொடர்ந்து 12வது நாளாக பரிசல் இயக்க தடை விதிக்கப்பட்டுள்ளதால் தங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக பரிசல் ஓட்டுபவர்கள் வேதனை. சிதம்பரம் அருகே ஓட்டுநரின் முகத்தில் ஸ்ப்ரே அடித்து 5,23,000 மதிப்பிலான 60 ஆடுகளை திருடி சென்ற கும்பல். ஆடுகளின் உரிமையாளர் சுடலைக்கனி அளித்த புகாரின் பேரில் போலீசார் விசாரணை.